இங்க ஒரு கம்பெனி வெல்கம் வாய்ஸ்க்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. இங்க நம்ம கம்பெனியோட ஓனருக்கு எந்த வாய்ஸ் கேட்டாலும் பிடிக்காம இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ வராது. இவரோட வாய்ஸ் ரொம்ப கிளியராகவும் அப்புறம் ட்ரெண்டிங்கா இருந்ததால இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் இந்த வாய்ஸுக்காக இவ்வளவு மெனக்கிடுறாங்கன்னா, இது ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன் லவ்க்குலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா, இந்த உலகம் 2050ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த உலகத்திலயும் சீமானோட தொல்லை தாங்க முடியல. நம்ம ஹீரோவோட அப்பாவா இருப்பாரு இவரு. இங்க தொலைபேசியால மென்டலான எல்லாரையும் சரி பண்றதுக்காக ஒரு சூப்பரான பார்க் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த லைக் கம்பெனி மேல ஒரு இஷ்யூ ஆனதால கோர்ட்ல கேஸ் போகுது. என்னன்னா, உங்க கம்பெனியால லைக் அண்ட் ட்ரஸ்ட் அதிகமாகும், ஆனா பிரைவசி கிடையாதுன்னு கோர்ட் ஆர்டர் சொல்றாங்க. இந்த ஆப் யூஸ் பண்றதால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு லைவ்ல மக்கள்கிட்ட கேட்கறாங்க. அப்புறம் மக்கள் இதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த கேஸ் உடஞ்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த லைக் ஆப் மூலியமா நம்ம ஹீரோயினுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிப்பாரு. சேட்டிங் அதிகமானதால டைம் போறதே தெரியாம காலையில வரைக்கும் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்பாரு. சரின்னு காலையில 5 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால வீட்டுக்கு போய் பார்ப்பாரு. அவங்க அப்பா நைட்டு சாப்பிடாம மகனுக்காக காத்துட்டு இருப்பாரு. மக்களே, ஸ்டோரி நல்லா இருந்தா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.